ஓம் சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகாவாக்கியம். தேதி 26/10/2024. मीठे बच्चे சர்வசக்திமான் பாப் ஆயா ஹே துமே சக்தி தேனி. இனிமையான குழந்தைகளே, சர்வசக்திவான் பாபா உங்களுக்கு சக்திகளை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஜித்னா யாதுமே ரஹேங்கே உத்னா சக்தி மில்தி ரஹேகி. எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு சக்தி கிடைத்துக் கொண்டே இருக்கும். கேள்வி: इस ड्रामा में सबसे अच्छे ते अच्छा पार्ट तुम बच्चों का है, कैसे? இந்த டிராமால அனைவரையும் விட ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பார்ட் குழந்தைங்களாகிய உங்களுடையது. எப்படி? பதில்: தும் பச்சே ஹி பேஹத் கே பாப் கே பன்தே ஹோ. குழந்தைங்க நீங்க தான் எல்லையற்ற தந்தைக்கு சொந்தமாகறீங்க. भगवान टीचर बनकर तुम्हें ही पढ़ाते हैं तो भाग्यशाली हुए ना. பகவான் டீச்சர் ஆயிட்டு உங்களுக்கு தான் படிப்பு சொல்லிக் கொடுக்குறார், அப்ப நீங்க பாக்யசாலி தானே. விஸ்வ கா மாலிக் துமாரா மெஹமான் பன்கர் ஆயா ஹே. உலகத்திற்கு எஜமானன் உங்ககிட்ட விருந்தாளியா வந்திருக்காரு. वो तुम्हारे सहयोग से विश्व का कल्याण करते हैं. அவர் உங்களுடைய சகயோகத்தின் மூலமா உலகத்துக்கே நன்மை செய்கிறார். तुम बच्चों ने बुलाया और बाप आया. குழந்தைங்க நீங்க கூப்பிட்டீங்க, பாபா வந்துட்டாரு. यही है दो हाथ की ताली. இதுதான் 2 கை தட்டுறது. अभी बाप से तुम बच्चों को सारे विश्व पर राज्य करने की शक्ति मिलती है. இப்ப பாபாட்டருந்து உங்களுக்கு முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செலுத்துவதற்கான சக்தி கிடைக்கிறது. ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चे रूहानी बाप के सामने बैठे हैं. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க ஆன்மீக தந்தை எதிரில் இருக்கீங்க. शिक्षक के सामने भी बैठे हैं. ஆசிரியர் முன்னாடியும் இருக்கீங்க. और ये भी जानते हैं ये बाबा गुरु के रूप में आए हैं हम बच्चों को ले जाने. மேலும் இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியும், பாபா நம்மளை அழைச்சிட்டு போறதுக்காக குருவாயிட்டு வந்திருக்கிறார். बाबी कहते हैं, हे रूहानी बच्चों मैं आया हूँ तुमको यहाँ से ले जाने. பாபாவும் சொல்றாரு, ஹே ஆன்மீக குழந்தைங்களே, நான் உங்களை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறேன். तुम कितने लकी हो. நீங்க எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள். பேஹத் கே பாப் கே தும் பன்தே ஹோ. எல்லையற்ற தந்தைக்கு நீங்க குழந்தை ஆயிட்டீங்க. கித்னி ஊஞ்ச் கித்னி சஹஜ் படாயே. இது எவ்வளோ உயர்ந்த எவ்வளோ சகஜமான படிப்பு. கித்தனா தும் தன்வான் பன்தே ஹோ. எவ்வளோ நீங்க தனவான் ஆகிறீங்க. இஸ்மே கோய் மெஹனத் நை கர்னி படுத்தி. இதில் நீங்க எதுவும் உழைக்க வேண்டியதில்லை. டாக்டர் இன்ஜினியர் ஆதி கித்னி மெஹனத் கர்த்தே, தும்கோ தோ வர்ஷா மில்தா ஹே. டாக்டர் இன்ஜினியர்ஸ்லாம் எவ்வளோ உழைக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கோ சொத்து கிடைச்சிருச்சு. பாப் கி கமாய் பர் பச்சே கா ஹக்கு ஹோத்தா ஹேனா. அப்பாவுடைய சொத்துக்கு குழந்தைக்கு உரிமை ஈஸியாக கிடைச்சிருது இல்லையா. तुम ये पढ़कर 21 जन्मों की सच्ची कमाई करते हो. நீங்க இங்க படிச்சுட்டு 21 ஜென்மத்துக்கு உண்மையான வருமானம் செய்றீங்க. वहाँ तुमको कोई घाटा नहीं पड़ता है जो बाप को याद करना पड़े. அந்த உலகத்துல பாபாவை நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நஷ்டமான எந்த ஒரு விஷயமும் இருக்காது. इसको ही अजपा जाप कहा जाता है. இங்க நாம நினைக்கிறது தான் என்ன சொல்லப்படுது, எண்ணிலடங்காத ஜபம் என்று சொல்லப்படுகிறது. बाप तो है सर्वशक्तिमान. बाबा தான் सर्वशक्तिमान. तो बाबा से हमको विश्व में शांति स्थापन करने की ताकत मिलती है. பாபாட்டருந்து நமக்கு உலகத்துல சாந்தியை ஸ்தாபனை செய்வதற்கான சக்தி கிடைக்குது. वो बादशाही कम से कोई छीन न सके. அந்த ராஜ்யத்தை நம்மகிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. इतनी ताकत मिलती है. அவ்வளோ சக்தி கிடைக்குது. राजाओं के हाथ में देखो कितनी ताकत आ जाती है. ராஜாக்களோட கையில பாருங்க எவ்வளோ சக்தி இருக்குது. கித்தனா உன்சே டர்த்தே ஹே. எல்லாரும் எவ்வளோ அவங்கள்ட்ட பயப்படுறாங்க. ஏக் ராஜா கி கித்னி பிரஜா லஷ்கர் ஆதி होता है परंतु वह है अल्पकाल की ताकत. ஒரு ராஜாவுக்கு பாருங்க எவ்வளோ பிரஜைகள், எவ்வளோ ஆயுத பலம் இருக்கு, ஆனா அதெல்லாம் அல்பகால வல்லமை. ये फिर 21 जन्मों की ताकत. இங்க உங்ககிட்ட இருக்கிறது 21 ஜென்மத்திற்கான வல்லமை. अभी तुम जानते हो हमको मास्टर सर्वशक्तिवान बाप से ताकत मिलती है विश्व पर राज्य करने की. இப்போ நாம தெரிஞ்சிட்டோம், நமக்கு சர்வசக்திவான் பாபாட்ட இருந்து
உலகத்தையே ஆட்சி செலுத்தக்கூடிய சக்தி கிடைக்குது. बाप कहते भी है मीठे मीठे स्वदर्शन चक्रधारी बच्चों, तुम 84 का यह स्वदर्शन चक्कर फिराएंगे तो तुम्हारे जन्म जन्मांतर के पाप कट जाएंगे. பாபா சொல்றாங்க, இனிமையிலும் இனிமையான ஸ்வதர்ஷன சக்கரதாரி குழந்தைங்களே, நீங்க எப்போ 84 பிறவிகளுடைய இந்த ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுத்துறீங்களோ பிறகு உங்களுக்கு ஜென்ம ஜென்ம பாவம் அழிஞ்சிடும். சக்கர கோபி யாது கர்னா ஹே, சக்கரத்தையும் நினைவு செய்யணும். கிஸ்னே ய ஜான் தியா உஸ்கோ பி யாது கர்னா, யார் இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க அவரை நினைக்கணும். பாபா அம்கோ ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பனாரே, பாபா நம்மள ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆக்கிட்டே இருக்கார். बनाते तो है परंतु फिर रोज रोज नए नए आते तो उनको रिफ्रेश करना होता है. பாபா நம்மளை உருவாக்கிட்டே தான் இருக்கார். ஆனாலும் தினசரி தினசரி புது புது குழந்தைங்க வர்றாங்க, அவங்களையும் பாபா ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டி இருக்குது. अब तो तुम्हारी जीवन हीरे जैसे बनाते उनको देखो. இப்போ உங்களோட வாழ்க்கையை இவர் வைரம் போல ஆக்குறார், அவரை பாருங்க. ये भी तुम समझते हो, इसमें देखने की कोई बात नहीं. இது கூட நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. பார்க்கறதுனா ஏதோ பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இது கிடையாது. ये तुम दिव्य दृष्टि द्वारा जानते हो, திவ்ய திருஷ்டி மூலமாக இவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆத்மா ஹி படுத்திய ஷரீர் துவாரா ये ज्ञान अभी मिला है. ஆத்மா தான் இந்த ஷரீரத்து மூலமா படிக்குதுன்ற ஞானம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. हम जो कर्म करते हैं आत्मा ही शरीर लेकर कर्म करती है. நாம் என்ன கர்மா பண்றோமோ ஆத்மா தான் ஷரீரத்தை எடுத்து கர்மா பண்ணுது. பாபா கோ பி படானா ஹே, பாபாவுக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உன்கா நாம் தோ சதைவ் ஷிவ் ஹி ஹே, அவரோட பெயர் சதா சிவன் மட்டுமே. அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், ज्ञान को बुद्धि में अच्छी रीति धारण कर अनेक आत्माओं को प्राण दान देना है, स्वदर्शन चक्रधारी बनना है. ஞானத்தை புத்தியில் நன்கு தாரணை செய்து அநேக ஆத்மாக்களுக்கு உயிர் தானம் கொடுங்கள், சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள். 2வது பாயிண்ட், इस स्वीट संगम पर अपनी कमाई के साथ साथ बाप की श्रीमत पर चल पूरा वर्षा लेना है. இந்த இனிமையான சங்கம யுகத்தில் தன்னுடைய வருமானத்தை செய்வதன் கூடவே பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து முழு ஆஸ்தி அடையுங்கள். अपनी லைஃப் சதா சுகி பனானி ஹே, தன்னுடைய வாழ்க்கையை சதா சுகமாக உருவாக்குங்கள். பாபா வரதான் கொடுக்கிறாரு. सर्व वरदानों को समय पर कार्य में लगाकर फलीभूत बनाने वाले फल स्वरूप भव. அனைத்து வரதானங்களையும் சமயத்தின்படி காரியத்தில் ஈடுபடுத்தி பலன் தரக்கூடியதாக உருவாக்கக்கூடிய பலன் स्वरूपमानवर आहुंगल. वरदाता द्वारा समय प्रति समय जो भी वरदान मिले हैं उन्हें समय पर कार्य में लगाओ. பாப் தாதா மூலமா நேரத்தோட அனுசாரம் என்னெல்லாம் வரதானம் கிடைச்சிருக்கோ அதை சமயத்தின்படி காரியத்தில் பயன்படுத்துங்க. सिर्फ वरदान सुनकर खुश नहीं हो कि आज बहुत अच्छा वरदान मिला. வரதானம் கேட்டுட்டு வெறும் குஷி மட்டும் அடையாதீங்க, இன்னைக்கு பாபா ரொம்ப நல்ல வரதானம் எனக்கு கொடுத்துருக்காருன்னு. வரதான் கோ காம் மே லகானே சே வரதான் காயம் रहते हैं. வரதானத்தை காரியத்தில் பயன்படுத்தினாதான் வரதானம் உங்களிடம் நிலையாக இருக்கும். வரதான் तो अविनाशी बाप के हैं लेकिन उसे फलीभूत करना है. வரம் அழிவற்ற பாபா அவரோடது, அவர் கொடுத்துட்டாரு. ஆனா அதை பலன் தரக்கூடியதா நீங்க தான் உருவாக்கணும். इसके लिए वरदान को बार बार स्मृति का पानी दो. அதற்காக வரதானத்துக்கு மீண்டும் மீண்டும் நினைவு என்ற நீர் தண்ணி ஊத்துங்க. वरदान के स्वरूप में स्थित होने की धूप दो. வரதானத்தோட சொரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த வெயில் கொடுங்க, வெப்பத்தை கொடுங்க. तो वरदानों के फल स्वरूप बन जाएंगे. அப்பதான் வரதானங்களுடைய பலன் स्वरूपமாக ஆகுவீர்கள். ஸ்லோகன், विशेषताएं प्रभु प्रसाद है, इन्हें सेवा में लगाओ, बांटो और बढ़ाओ. சிறப்பு தன்மைகள் பிரபு கொடுத்த பிரசாதம், இதை சேவையில் ஈடுபடுத்துங்கள், பங்கு போட்டு கொடுங்கள் மற்றும் அதிகரியுங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை, ஒருவேளை உங்களுக்கு எப்போதாவது யாருடைய யோசனைகள் தெளிவாக இல்லை என்றாலும் கூட
உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்றாங்க, ஆலோசனை சொல்றாங்க, அது தெளிவா இல்லைன்னாலும் கூட அவங்களுக்கு முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. சதா ஹாஞ்சி என்பதே உங்களிடமிருந்து வெளிவர வேண்டும், அப்படியே ஆகட்டும்னு சொல்லணும். நேரத்தை பார்த்து அவர்களுக்கு சமிக்கை கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லும்போதே அதை வெட்டிவிடக்கூடாது. முடியாது என்று கூறி உடனே அதை வெட்டிவிடக்கூடாது. அப்படி செய்யும்போது சன்ஸ்காரங்கள் மோதிக்கொள்ளும். எனவே முதலில் ஆகட்டும் என்று சொல்லி பூமியை தயார் செய்யுங்கள். பிறகு நேரம் பார்த்து சமிக்கை கொடுங்கள். இதுவே சன்ஸ்காரங்களை ஒத்துப்போகச் செல்வதற்கான விதிமுறை. அச்சா. ஓம் சாந்தி.